தேன் மிட்டாய் கல்ல மிட்டாய் குஞ்சு மரப்பா. டேய் இஞ்சி மரப்பானா குஞ்சு மரப்பானா? குஞ்சு மரப்பா. டேய் இஞ்சி மரப்பா தான கேக்குறேன். சுண்டல் என்ன சுண்டல்? குஞ்சு மரப்பா. டேய் இஞ்சி மரப்பா குஞ்சு மரப்பா இல்ல. குஞ்சு மரப்பா. சீப்பு வளையல சீப்பு தேன் மிட்டாய் கல்ல மிட்டாய் வளையல சீப்பு பொட்டு பவுடர் குஞ்சு மரப்பா. டேய் யாரா குஞ்சு மரப்பா? குஞ்சு மரப்பா. என்ன விக்கிறீங்க? தேன் மிட்டாய் கல்ல மிட்டாய் இங்க வரப்பா. எங்க ஒண்ணுமே காணோம். பூரா வியாபாரம் பார்த்து வந்து எங்க பொருள பூராமே காரக்குள்ள வித்துட்டு வந்துட்டேன். காரக்குள்ள வித்துட்டு என்ன மைத்து இங்க வந்தது? நீ என்ன மைத்துக்கு இங்க வந்தீரு? இருக்கா என்னது? நல்ல மிட்டாய் தேன் மிட்டாய் இங்க வரப்பா. இந்த மாதிரி பொட்டு சீப்பு பவுடர் எல்லாமே வச்சுக்கிறேன். நான் பாட்டுக்கு செவனே வியாபாரத்துக்கு வந்திருக்கேன். என் வியாபாரத்தை தேவையளவு கடுக்குறீங்க. ஒழுங்கு மரியாதையா இருந்துக்கங்க. நீ ஒழுங்கு மரியாதையா இருந்துக்க மத. யார் வாயத்துக்கு நான் வந்து வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேன். ஏத்த நீ யார பத்தி ஏன் வியாபாரத்தை கட்டிட்டு உனக்கு என்ன வாய் சட்டால் செவல நீ வந்தாம முதல்ல நான் தான் முதல்ல வந்தேன். நான் தான் முதல்ல வந்தேன். நான் டைம்ல பங்காளி யார் முதல்ல வந்தா சொல்லு ப்ரோ. இங்க வரமா வேணா ப்ரோ வந்தே வரலையா? சொல்லு ப்ரோ கேக்குறாளா இல்லையா? புடில மாதிரியே இங்க வரமா தேன் மிட்டாய் ப்ரோ என்ன ப்ரோ கேட்டிட்டே இருக்காரு இப்படி இருக்கீங்களே ப்ரோ. இங்க வரமா நான் வாட்டுக்கு செவனே வியாபாரமாக்க வந்திருக்கேன். கொப்பை போட்ட ரோடாது இல்ல வாட்டா போட்ட ரோடாது. ஓட்ட பையன் அண்டை விட்ட கொடு. ஹலோ பிகேபி அவர்கள் 50 ரூபா அன்பல் பெற்று பெருமை பெற்றுள்ளார். அன்பர் நமக்கு நன்றி கலந்த வணக்கம். எங்க ஆளை காணா நீட்டிக்கிட்டே இருந்தாரு காணாங்க. தேங்கைக்கு பத்திரமா இருக்கு. எங்க வருமா என்னையா நான் வாட்டுக்கு செவனேண்டு மருந்து என்ன வியாபாரம் மசத்துக்கு செவனே வியாபாரம் பார்த்துட்டு இருக்க? நல்ல சத்தம் போட கூட வியாபாரம் பாரு, இல்ல படுத்து கூட வியாபாரம் பாரு, இந்த கூட வியாபாரம் பாரு. ஏன் வந்து என்ன கடுத்துக்கிட்டு என்ன கடுத்துக்கிட்டு இருக்க? நீதான் ஏன் வந்து கடுத்துக்கிட்டு இருக்க? உடச்சு விடுவேன். வம்பு சண்டைக்கு போக மாட்டேன். மொத்த சண்டையா வச்சுக்கோ. என் பாடல போட்டு அமுக்காம விடுறதா இல்ல. நீ ஒரு ஆளு 5 ரூபா தோடிட்டு சைக்கிள் உன் சைக்கிள் டயர் இருக்கு பாரு, அப்படியே ஆணி வேற அக்கு வேற கழட்டு பேர ஒழுக்கமா இருந்துக்க பாரு. உன்னை பிடிச்சு பிரிச்சு விட்டு போயிருவேன். ஏன் பிடிச்சு மாட்டுனா மட்டனே சிக்கனாகி போயிருவேன். இங்க ஒழுக்கமா இருந்துக்கோங்க பாரு. எதுக்கு வந்தீங்க? வியாபாரம் பண்ண வந்தீங்க. நான் அப்படி வந்தேனா இல்ல சண்டைக்கு வந்தேனா? இது யார் போட்டரோட? உங்க அப்பா போட்டரோட? உங்க ஆத்தா போட்டரோட? உங்க அப்பா நான் சொல்றேன். ஒரு ஆம்பளை நெஞ்சில கைய வைக்கிறா. குச்சில கைய வைக்கிறா. என்ன ப்ரோ ஒரு தமிழ்நாட்டுல ஒரு ஆத்துக்கு வியாபாரம் கூட வழி இல்லையா? என்ன சொல்றீங்க மைக்? ஒரு ஆண்மக வியாபாரம் பார்க்க ஒரு பெண்மக வியாபாரம் மாட்டானீங்க. பொழந்துடி பொழந்து சைக்கிள் என்னம்மா உன் சைக்கிள் கொஞ்சம் இடம் கொடுறா. சைக்கிள் இடம் கொடுக்கவா? என் சைக்கிள் ஏற்கனவே ரொம்ப போய் கிடக்குது. சைக்கிள் இடம் கொடுக்கவா? சைக்கிள் வச்சு இங்க கரெக்ட் புரிஞ்சுச்சா? தெரியுது நீ சைக்கிள் தெரிக்கிற அப்படியே தெரியுது. இங்க வாருப்பா. ஹலோ என்னவா? ஏமா என்ன? நான் பாட்டுக்கு செவனேண்டு வியாபாரத்துக்கு வந்தேன். நான் செவனேன்னு தான் வரேன். என் வியாபாரத்தை நீங்க தேவையில்லாம கெடுக்குறீங்க. நான் செவனேன்னு தான் நிக்கிறேன். உன மண்டை தண்ணி வந்தேனா? இத வாங்க தூக்கி போட்டு அமுக்குறேனா? இல்ல உன தூக்கி போட்டு அப்படி எடுத்தேனா? இப்படி எடுத்தேனா? இப்படி ஏத்துறேனா? என்ன பண்ணே? நான் சொன்னேன். எது பண்ணிட்டு போறேன். சண்டை ப்ரோ. அத்தியா இந்த பொம்பளைக்கு எவ்வளவு தின்ன கமெண்ட். டேய் சொல்லி வைங்க பூரா. ஹலோ என்ன அப்புச்சி? என்ன ஒரு பையன் ஆம்பளை போய் பேசிக்கிறீங்க? கெக்க புக்கன் என்ன வாய படுத்துக்கிட்டு இருக்கீங்க? என்ன ஒரு பொம்பளை போய் இவ்வளவு ஏத்து பேசுறீங்க? ஏதாச்சும் கேக்குறியா நீ உட்கார்ந்து போல? நல்ல மிட்டாய் தேனு மிட்டாய். என்னத்த முட்டாயை நக்குறாங்க? உன் முட்டாயை படிச்சு என்னத்த வாங்க போட்டு நக்குறாங்க? என்னத்த அவன் போட்டு தள்ளுறாங்க உன் வாயில? அதிகமா பேசாத. வாங்கி பாத்தா மேல பேச. நிறுத்து போல. வா பேச நீ பாத்தா. அடிச்சு மண்டமல்ல உடைச்சு விட்டு போயிருவே. போ மனுச்சு விடு போ போ போ. நீ ஆவுனே சுனிய குடிக்கிற. ஏய் துணிய தானே அப்படிச்சே. ப்ரோ மாறுது ப்ரோ. வார்த்தைகள் மாறுது ப்ரோ. ஆயா அப்படியே மாறக்கூடாது. ஓகே வழக்கமா இருக்கணும். அப்பா ஓன் ப்ராப்பர்ட்டி. என்ன நீ ஆரம்பத்துல முக்காட போட்டுக்க என்ன? இங்க பாரு. எடுத்து ஒழுங்கா மண்டை திருச்சு போய் உனக்கு. ஹெல்ப் பண்ண கூடிய மண்டை உடைச்சு. நான் மத்த அம்மா மாதிரி கிடையாது. மத்த பொம்பளை நானும் கிடையாது. நான் கோவம் வந்துச்சு உன் பலாப்பழத்தை கடிப்பேன். நீ கோவம் வந்து உன் தண்ணி பையில கடிச்சு துப்பிடுவேன். நான் கோவம் வந்துச்சு உதட்டுல முத்தம் குடிப்பேன். நீ கோவம் வந்து மடியில போட்டு படுக்க வச்சு ஆரிராரோ ஆரோ என் கண்ணு
குட்டி என் கோவம் பொச்சு குட்டி எனக்கு கோவம் வந்துச்சு சேனத்தை எடுத்து மூக்குல விடுவேன். உனக்கு அக்கா வேண்டா சொல்லி நானு பொச்சுல விடு போய் அப்படி சொல்லக்கூடாது. ஓகே ஓகே. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் வியாபாரம் பார்க்கணும் என்ன வந்திருக்கேன். வியாபாரம் பார்க்க? நீங்க என்ன வியாபாரம் நீ பார்க்கறீங்க? என்ன வியாபாரம் பார்க்க வந்த? நான் வந்து குஞ்சு மரப்பா. குஞ்ச மரப்பாவா? எங்க இஞ்சி குஞ்ச மரப்பா. காரா? குஞ்ச வச்சு. பாத்தீங்க? இல்ல முத கேட்டுக்கிட்டு இருக்கோம்ல. குஞ்ச பாத்தியா? யார் பார்த்தது? நீ பாத்தியாடா? நீங்க யாராச்சும் பாத்தீங்களா? குஞ்சா பார்த்தாங்க இங்க பாத்தீங்க, நீ மட்டும் பார்த்தாங்க. பாத்துட்டு கண்ணை தூக்குற என்ன? நான் என் கட்சி 50 ரூபா கொடுத்தானா? 50 ரூபா கொடுத்து பேசுறா ஒழுக்கமா. யார் பாத்தி? நீங்க பாத்தியா ப்ரோ? ஹலோ. நீங்க பாத்தீங்களா? ஹலோ. நீ பாத்தியா? அதுதான் பண்ணு இல்லாம இருக்கு. முன்னாடி 2 நான் என்ன சொல்றேன்னா சொல்லு. நீங்களும் ஒரு வியாபாரி நானும் ஒரு வியாபாரி. நானும் ஒரு வியாபாரி. நம்ம 2 பேரும் 2 பேரும் வியாபாரத்தை சேர்ந்து பார்ப்போம். 2 பேரும் ஒத்துமையா வாழணும். ஒத்துமையா வாழணும். வந்தாரை வாழ வைக்கும் நாடு தமிழ்நாடு. தமிழ்நாடு. அதுல வந்து நம்ம வஞ்சாகம் பண்ணலாமா? பஞ்சம் பண்ணலாமா? வந்தாரை வாழ வைக்கும் நாடு தமிழ்நாடு. ஏன் பேரு? ஏன் பேர் வந்துச்சு? எல்லாத்தையும் வாழ வச்சுதான் நம்மளுக்கு பழக்கம். வழக்கம். அதனால எந்திரிக்கு தாழ வச்சு பழக்கம் கிடையாது. ஆமா. அதனால வந்தாரை வாழ வைக்கும் நாடு தமிழ்நாடு தமிழ்நாடு. அப்படின்னு பேர் வந்திருக்கு. அதுல வந்து நம்ம அடுத்து சண்டை போடலாமா? போடக்கூடாது. சண்டையே போடக்கூடாது. ஒற்றுமை எந்த வேணும். தட்டுப்பாடு வந்தாலும் நம்மளுக்கு தட்டுப்பாடு வரலாமா? ஆ. வரவே கூடாது. Definitely. அதனால 2 பேர் வியாபாரத்தை ஆடி பாடிக்கிட்டே பார்க்கின்ற காரணத்தினால ஆடி பாடிக்கிட்டே பார்த்துருவோமா? அடி கேட்க மனமாட்டம் தெளிவாக இருப்பவளே. கேட்க மனமாட்டம் தெளிவாக இருப்பவளே. என்னடா ஒரு மணி நேரம் கழிச்சு போற சொல்லுது? அடி முருங்க மரமாட்டோம் முறிச்சு போட்டு போனவளே. அடி பார்க்க மரமாட்டோம் அடிப்பவளே. ஞான புல்லாட்டோம் ஞான வளர்ச்சவளே. ஏன் உதிர பாட்டாக்கி பிரித்தி உனக்காக பாடுறேன். வாஞ்சிரிப்ப பார்க்கத்தா அடி ஓஞ்சிரிப்ப பார்க்கத்தா உயிரோடு 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 வாழ்றேன்.
நல்லா பாடுறீங்க. அதனால நான் உங்களை என்னைய காதல் பண்ணலான்னு. காதல் வார்த்தை கண்டாய கடுப்பாகும். அப்படி சொல்லாதீங்க. ஹலோ அவுட்டர் போனாங்க. என்ன பண்ண தெரியாம அவன் ஏற்கனவே சைக்கோ மணி இருக்கியான். ஹலோ ஹலோ ஏய் லவ் மட்டும் சொல்லாதடா. அப்படிலாம் சொல்லாதம்மா. மற்ற ஆம்பளை பாரு நான் கிடையாது. எப்படி நீங்க மத்தாலாம் சொல்லுவேன். என்ன சொல்லுவியா? 50 ஏக்கரை வச்சிருக்கேன், 50 பவுன் நகை வாங்கி தர்றேன், 50 மாடி வீடு கட்டி தரேன், சரி அப்படி இப்படின்னு சொல்லி கரை பண்ணுவேன். கரெக்டா. ஒரு நாளைக்கு முத்தம் கொடுக்கும் சொல்லி கூப்பிடுவேன். சரி வித்ததுக்கு அப்புறம் வித்து குடிச்சு அலையுவேன். உன்னை கட்டி பிடிக்கும் சொல்லி கூப்பிடுவேன். ஆமா உன்னை கருப்பழிச்சிருவாங்க. ஐயோ அதனால நான் சொல்றேன், நான் ஒரு சொல்லுவாங்க. ஆமா காதல்னா முதல்ல அப்படியே அன்பை கொடுத்து பொழிவேன். ஆமா அதுக்கப்புறமா அது ஒரு காலத்துல வெறுப்பா ஆயிருச்சுன்னு வச்சுக்கோ. சரி அப்புறம் தூக்கி போட்டு மிதிக்க வேண்டியதான். அதெல்லாம் அந்த மாதிரி நான் ஆளு கிடையாது. என்னைய ஆசை வாட்டி காட்டி ஏமாத்திட்டா. அது மாதிரி நீ ஏமாத்திடுவியா? நான் அந்த மாதிரி ஏமாத்த மாட்டேன். எதுவும் ஏமாத்த மாட்டேன். நான் உண்மை சம்பாதிச்சா கரெக்டா உருப்படியா கஞ்சி ஊத்துவியா? நான் உண்மையை சொல்றேன். என்ன சொல்ற சொல்லு. 3000 சம்பளம் வாங்குறேன். சரி 1000 ரூபாய் எனக்கு. சரி 1000 ரூபாய் என் பொண்டாட்டி. என்ன நான் பொண்டாட்டிக்கிட்ட நாட்லையா? 1000 ரூபாய் உனக்கு. அதாவது மூத்த பொண்டாட்டிக்கு. மூத்த பொண்டாட்டி 1000 ரூபாய் உனக்கு. 1000 ரூபாய் கொடுக்குறேன். எனக்கு 1000 ரூபாய். சரி ரைட். ஆளுக்கு 1000 ரூபாய் வச்சுக்கோ. பரவாயில்ல உழைச்சுனா நான் மத்த மானிய நான் 50 ஏக்கர் வச்சிருக்கேன், 60 ஏக்கர் வச்சிருக்கேன், 50 பவுன் செயின்லாம் போட்டுக்கன்னு சொல்லல. எனக்கேத்த எள்ளு உருண்டை வச்சிருக்கேன்.
ஏதோ மனசு வச்சு சூப்பர் சூப்பர் சூப்பர். நான் ஏதோ கம்மங்கூழ கேப்பக்கூழ இருக்கிற கஞ்சிய கண்டிப்பா உண்மையை சொல்ற பாரு. இது எங்க வீட்டுல இருக்கு. ஆமா. இஷ்டம்னா நீ என்னை கட்டிக்க. சரி இல்லாட்டினா ஒத்திக்க. ஒத்திக்கு வீடு வாங்கி தர தெரியா மாத்தி. ஆமா ஒத்திக்கு வீடு வாங்கி தர முடியாங்க. யாரையும் நம்பிடாத. அதனால அப்படிதான் நான் நம்ப மாட்டேன். ஒரு ட்ரிப் அனுபவப்பட்ட இனிமேல் செய்வேனடா. இனிமேல் செய்யாத. இனிமேல் செய்ய மாட்டேன். இனிமேல் செய்யாத. உன் கால்ல கூட கொடுக்கிறேன். சைக்கிளே சாடாத. இனிமேல் சாடுவேனாடா. ஒரு ட்ரிப் பட்டி ஒரு ட்ரிப் போலடா ஓடாம பட்டிட்டேன். அதனால இதுக்கு மேல நான் திருந்தனா நான் பொம்பளையாடா. என்னோட காதல் எப்படிப்பட்ட காதல் எப்பேற்பட்ட சொல்லு.
என்ற புனித பாத்திரத்தை ஏற்று நிற்கும் அரியனுடைய வழக்கங்கள் பல. வடதிசையில் தலகைவளை, தென் திசையில் பரங்குன்றம், தென்பழனி மேற்கல்லை, இடைப்பட்ட திசையெல்லாம் எளிதாக நீங்கிருந்தும் என் இதயத்தில் எப்போதும் நீங்காமல் இருந்து என்னையும் என் நாட்டு மக்களையும் எல்லோரும் இல்லா நலன்களும் பெற நீதான் அருள் புரிய வேண்டும். முருகா, கந்தா, கடம்பா, கதிர்பேரா, கார்த்திகேயா, சண்முகா, சரவணா, சடாட்சரா, அருமுகா, குகா, குமரா, செந்திர முருகா, செங்கர் பிரிவிழா, காங்கேயா, சுவாமிநாதா, தண்டாயுதபாணி, 6 படைகளுக்கும் சொந்தமான அந்த 6 படையப்பாவை இப்படிலாம் மணந்து வேண்டும் தெரியுமா? வருவாண்டி தருவாண்டி மலையாண்டி சக்தி மாதா தமிழவளை கண்டவளே, அழகிய உருவம் கொண்டவளே, அன்னை முத்துமாரி உமையே, எமையாளும் தேவியே, ஏகாந்த நாயகியே, காளி நீலி திரிசூலி என்று சொல்லக்கூடிய அத்தனை அவதாரங்களுக்கும் சொந்தக்காரியான அந்த வேற்காட்டில் வீற்றிருக்கக்கூடிய அந்த ஆதிபரா சக்தியை வணங்குவோமா? தேக்காடு வாழ்ந்திருக்கும் ஆதிபரா சக்தியவள், வீழ்முருகன் அன்னையவள், வேண்டும் வரம் தந்திடுவாள். தேக்காடு வாழ்ந்திருக்கும் ஆதிபரா சக்தியவள், வீழ்முருகன் அன்னையவள், வேண்டும் வரம் தந்திடுவாள். பார்க்கடலால் அவள் கருணை பெருகிடவே செய்திடுவாய். பக்தர்களை கண்டி வைப்போம் எப்போதும் காத்திடுவாய். பக்தர்களை கண்டி வைப்போம் எப்போதும் காத்திடுவாய். தேக்காடு வாழ்ந்திருக்கும் ஆதிபரா சக்தியவள், வேல்முருகன் அன்னையவள்,
நெய் மருதம் நெய்தல் பாலை என்று சொல்லக்கூடிய ஐவகை நிலங்களில் குறிஞ்சி நிலத்திற்கு தலைவருமான எனது தந்தையுமான நம்பிராஜனுக்கும் நங்கை மோகினிக்கும் வளர்ப்பு மகளாக வளர்ந்து வரக்கூடிய இந்த வள்ளியாகிய 5 வயதிலிருந்து அறியா பருவத்தில் இருந்த முருகபெருமானுக்காக எப்படியெல்லாம் காத்துக் கொண்டிருக்கிறேன் தெரியுமா? எப்பொழுது வருவார், எப்பொழுது என் கரங்களை பிடிப்பார், எப்பொழுது எனக்கு மாறிடுவார் என்று ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு யுகமாக கழித்துக் கொண்டிருக்குமே இந்த வள்ளியாகி என்னை எப்பொழுது ஆட்கொள்ள போகிறாய் முருகா 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 முருகா. நாம் பிறந்ததே அவருக்காக தான் இந்த உலகத்துல, அதே போல அங்கு வந்திருக்கதும் அவருக்காகத்தான். எந்த குழந்தையாவது பிறக்கும் பொழுது பேசுமா? ஆனால் அந்த வள்ளியாகப்பட்டவள் பிறக்கும் பொழுதே குகா குகா என்று அவருடைய நாமங்களை சொல்லிக் கொண்டே பிறந்தவள். அப்பேற்பட்ட வள்ளியாகிய நான் என்றைக்கு ஒரு நாமங்களை சொல்லிக் கொண்டே பிறந்தோம் அன்றை இருந்து வேறு எந்த ஒரு நாமத்தையுமே உச்சரிப்பதே கிடையாது. நான் பேசுவதெல்லாம் அவரை பற்றி, நான் பாடுவதெல்லாம் அவருக்காக. என் சிந்தையில் இருக்கும் சிந்தனைகள் அத்தனையும் முருகா 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 என்று ஒழித்துக் கொண்டே இருக்கும். இருந்தாலும் வெள்ளிக்கிழமை தோண்டி எடுக்கப்பட்ட பள்ளத்தில் கண்டெடுக்கப்பட்டு எனக்கு வள்ளி என்ற பெயர் சுற்றி சீரோடும் சிறப்போடும் எனது 7 அண்ணன்களும் எனது தந்தையும் வளர்த்து வருகிறார்கள். ரொம்ப செலவான முறையில பாசமான முறையை வளர்த்து வர்றாங்க. இருந்தாலும் எங்க அப்பாவுக்கு ஒரு சின்ன ஒரு ஏக்கம். என்ன ஏக்கம் அப்படின்னா, எங்க அப்பாவுக்கு மட்டும் கிடையாது, இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஆசை தான். ஒரு மனிதனுக்கு ஆசை இருக்கலாம், ஆனா பேராசை கூடாது. பேராசை பெருநஷ்டம்னு சொல்லுவாங்க. ஆசை இல்லாத மனிதன் அரை மனிதனுக்கு சமமா. இருந்தாலும் ஆசை இல்லாமல் இருக்க முடியாது. இந்த ஆசையின் காரணமாக ஆசை இருந்தா தான் எந்த ஒரு லட்சியமாக இருந்தாலும் அந்த லட்சியத்தை போய் நம்ம அடைய முடியும். அதே பேராசை ஆயிட்டா வேற மாதிரி போயிடும். அதே முறையில எங்க அப்பாவுக்கு ஆசை தான் சொல்ல நல்லா இருக்கு. ஆனா அந்த பேராசை அப்படின்ற ஒரு விஷயம் யாருக்கு இருக்குது பார்த்தீங்களா? இந்த உலகத்தில் பிறந்திருக்கக்கூடிய மனிதர்களாக பிறந்திருக்கக்கூடிய நம்மளுக்கு மட்டும்தான் அந்த பேராசை எல்லாமே உண்டு. மரம் செடி கொடிகளுக்கு ஒரு அறிவு, புழு பூச்சிகளுக்கு 2 அறிவு, நீரில் வாழக்கூடிய உயிரினங்களுக்கு 3 அறிவு, பறவை இனங்களுக்கு 4 அறிவு, விலங்கினத்திற்கு 5 அறிவு, நம்மை போன்ற மனிதர்களுக்கு 6 அறிவு. இந்த 6வது அறிவு ஏன் அப்படின்னா யோசிக்கணும். எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, எங்க போகணும், எங்க போகக்கூடாது அப்படின்னு ஒரு வாழ்க்கைக்கு வள்ளி வேகத்தை தரக்கூடியது இந்த 6வது அறிவு. ஆனா எத்தனை மனிதர்களுக்கு இந்த அறிவு வேலை செய்யுதுன்னா ரொம்ப ரொம்ப சந்தேகம்தான். 4 அறிவு கொண்டது பறவை இனங்கள். ஒரு காகத்துக்கு சாதம் வச்சா 10 காகத்தை கூட்டிக்கிட்டு வந்து ஒன்றாக சேர்ந்து சாப்பிடும். அதே போல ஒரு காகம் மறந்துட்டா காக கூட்டமே அந்த இடத்துல வந்து ஒற்றுமையாக இருக்கும். அப்பேற்பட்ட ஒற்றுமையாக வாழக்கூடிய தன்மை இந்த உலகத்துல 4 அறிவு கொண்ட பறவை இனங்களுக்கு மட்டுமே உண்டு. அதே போல விலங்கத்திற்கு 5 அறிவு. இந்த பன்றி குட்டி இருப்பதில பன்றியாகப்பட்டது எத்தனை குட்டி போடும் அப்படின்னா 11 குட்டி போடும். ஆனா அந்த பன்றிக்கு 10 மார்பகங்கள் போடுறது 11 குட்டி. ஆனா அந்த குட்டியோட தன்மை என்ன அப்படின்னாக்க, போட்ட உடனே எந்த காம்புல வாய் வச்சு பால் குடிக்குதோ கடைசி வரைக்கும் அதே இடத்துலதான் பால் குடிக்கும். அப்படி தன்மை மாறாமல் வாழக்கூடியது இந்த உலகத்துல 5 அறிவு கொண்ட விலங்கு. அப்பேற்பட்ட பட்சத்துல 10 மார்பகம், 10 மார்பகங்களையும் 10 குட்டிகள் பால் குடிச்சு வளரும். இந்த 11வது இந்த ஒரு குட்டி என்ன பண்ணும், அந்த ஒரு குட்டியை அதுவே சாப்பிட்டுருமா. பாருங்க, தன்மை மாறாமல் இந்த உலகத்துல இப்படித்தான் வாழ வேண்டும் என்று 5 அறிவு கொண்ட விலங்கு நம்மளுக்கு எல்லாத்துக்கும் சொல்லி தருது. அதான் ஒரு மனிதன் போய் குயிலுக்கிட்ட சொன்னானா, குயிலே குயிலே நீ ரொம்ப அழகா இருக்க, நீ ரொம்ப அழகா இருக்க, என்ன உன் குரல் ரொம்ப இனிமையா இருக்கு, நீ என்ன கருப்பா இருக்க, கருப்பா மட்டும் இல்லைன்னு வச்சுக்க உன்னுடைய மதிப்பே தனின்னு சொன்னானா. கடலுக்கிட்ட போய் கேட்டானா, கடலே நீ ரொம்ப அழகா இருக்க, அலையடிக்கிற பொழுது அற்புதமா இருக்கு பார்க்கும் பொழுது, என்ன அந்த உப்பு கறிக்கிற தன்மை மட்டும் உங்ககிட்ட இல்லைன்னு வச்சுக்க உன்னுடைய மதிப்பே தனின்னு சொன்னானா. ரோஜா கிட்ட போய் கேட்டேனா, ரோஜாவே நீ ரொம்ப அழகா இருக்க, என்ன இந்த முள்ளு மட்டும் உங்ககிட்ட இல்லைன்னு வச்சுக்கவே உன்னுடைய மதிப்பே தனின்னு சொன்னானா. இந்த 3ம் சேர்ந்து ஒரு மனிதனுக்கு சொன்னதான், மனிதனே மனிதனை மற்றவரிடம் உள்ள குறையை மட்டுமே பார்க்கிற குணம் மட்டும் உங்ககிட்ட இல்லைன்னு வச்சுக்கவே உன்னுடைய மதிப்பே தனின்னு இந்த 3ம் சேர்ந்து ஒரு மனிதனுக்கு சொன்னதான். என்ன காரணம் அப்படின்னா, எங்க அப்பா நாட்டுக்கே இருந்தாலும் தகப்பென்ற முறையில் அவருக்கு ஒரு ஆசை. வரிசையில பிறந்தது எல்லாமே இப்படி ஆம்பளை பிள்ளைகளா பிறந்திருக்கு, ஒரு பொம்பளை பிள்ளை இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு. 1000 ஆம்பளை பிள்ளைங்க இருக்கட்டும், குடும்பத்துல 1000 ஆம்பளை பிள்ளைங்க இருக்கட்டும், ஆனா ஒரு பொம்பளை பிள்ளை இருந்தாத்தே அந்த குடும்பம் குடும்பமா இருக்கும், மகிழ்ச்சிகரமா இருக்கும், மங்களகரமா இருக்கும். மகாலட்சுமின்னு சொல்லுவாங்கல்ல, ஆண்களை சொல்றாங்களா மகாலட்சுமின்னு, பெண்களை தான் மகாலட்சுமி அள்ளி அள்ளி தரக்கூடியவன். வேலை பார்க்க, பாத்திரங்கள் சோறு போட, அண்ணன் தானே சோத்துல விஷத்தை வைக்கல நான் யாருன்னு அப்போ தெரியும். ஆமா அப்படின்னு அப்படி எங்க அப்பாவுக்கு ஒரு ஆசை. அதே போல அந்த முருகன் நேர்த்திக்கிட்ட வச்சுக்கிட்டாரு, முருகா எனக்கு ஒரு பெண் குழந்தை வேண்டும் அப்படின்னா, அதன் காரணமாக எங்க அப்பா நேர்த்திக்கேடன் வச்சதன் காரணமாக ஒரு அழகான ஒரு குழந்தையா, பெண் குழந்தையா, நான் யார கேட்கலாம் அண்ணே, அழகான குழந்தையா
உங்களுக்கெல்லாம் தேடி போனாலும் கிடைக்காது. அப்பேற்பட்ட ஒரு அழகான பெண் குழந்தையை கடவுள் புண்ணியத்துல கிடைச்சிருக்காரு. ஆமா, எங்க அப்பா வச்ச நேர்த்திக்கிறேன். அதே போல என்னுடைய கையால அந்த திரைகள் இல்லாத அறுவடை செய்த அந்த முருகனுக்கு கொண்டு போய் என்னுடைய கையால சேர்க்க வேண்டும் என்பதற்காக நான் வந்திருக்கேன். அந்த நேர்த்திக்கடன் நிவர்த்தி செய்யணும். இருந்தாலும் கூட என் மனசுல நிறைய ஆசைகள்லாம் இருக்கு. என்ன ஆசைகள் இருக்கு அப்படின்னு எல்லாத்திலையும் சொல்லணும் அப்படின்னு என்னுடைய விருப்பத்தை நான் சொல்றேன். என்ன ஆசைகள் என்று சரி ஆசைகளை சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஒன்றா ரெண்டா அந்த மனிதருக்கு மட்டும் ஆசை இருந்துகிட்டே இருக்கு. என்ன கொடுத்தாலும் பாருங்க, ஏதாவது என்ன கொடுத்தாலும் போதும் சொல்லுவோமா? போதும் என்ற மனமே பொன் செய்யும் மனமா. கேட்க நல்லாதான் இருக்கு. ஆனா எத்தனை பேரு போதும்னு சொல்லுவோம்? சொல்லவே மாட்டோம். ஆனா ரெண்டு விஷயங்களை சொல்லுவோம். என்ன சொல்லுவோம் அப்படின்னா, நல்ல அறுசுவை உணவாக இருந்தாலும் இன்னைக்கு உண்மையிலுமே அறுசுவையான ஒரு உணவு. ஆமா, அற்புதமா இருந்துச்சு, மனசுக்கு நெகிழ்வா இருந்துச்சு. ரொம்ப நன்றி. அதே போல அறுசுவையாக உணவாக இருந்தாலும் பாருங்க, போதும் சாப்பிட முடிகிற அளவு தான் சாப்பிட முடியும். முடியலன்னாக்க முடியாது. அப்ப அது போதும்னு சொல்லுவோம். இன்னொன்னு சொல்லுவோம், போட்டால இருக்கு அடி அட்டையும் உதவியும் கொடுக்கும் போது வலி தாங்க முடியாம ஐயோ அப்பா வலிக்குதே போதும் போதும்னு சொல்லுவோம். இது ரெண்டு தவிர நான் மட்டும் இல்ல, உலகத்துல எல்லாருமே வாங்காம வளரவே முடியாது. ஆமா, அடிச்சு வளர்க்குற பிள்ளை கூட அப்படி எல்லாம் நல்லா இருக்க மாட்டேங்குது. அப்படி இருக்க உலகம் கலிகாலம். திருந்த மாட்டோம், ஒன்ன மாதிரி பிள்ளை இப்படி திருந்தோம் அப்படின்னு சொல்லி. அப்ப என்ன ஆகுது அப்படின்னாக்க, எங்க அப்பா சொல்றது போலவே எல்லாத்தையும் நிவர்த்தி செய்யணும். என் மனசுல உள்ள ஆசைகள் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு ஆசை நினைக்கிறேன். இப்ப ஏற்பட்டுள்ள ஆசை கிடையாது. 5 வயசுல ஆரம்பிச்சது, அதற்கு முடிவே இல்லாம போய்கிட்டே இருக்கு. ஆமா, இது அவருக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்ற விஷயம் கூட தெரியல. இருந்தாலும் வெகு விரைவாக தெரியப்படுத்த வேண்டும். அதே வெகு விரைவாக வர வேண்டும். என் கரங்களை பெற்றுக் கொள்ள வேண்டும். யார் என்று சொல்றேன். மணியே மணிக்குயிலே மாலைகிளம் கதிரழகே கொடியே கொடிமலரே கொடைகிடகி நடைகிழகே தொட்டகிட போ மணக்கும் துளிக்கரமோ தொடகி நிற்கும் பூமரம் போயடி இங்கு நான் பாடும் பூமரம் பாடும் கிழவி
ஒருத்தர் மட்டும் நான் கை தட்டிக்கிட்டே இருக்கேன். நிச்சயமாக கடைசி வரைக்கும் நாங்க இந்த ஊரை விட்டு போற வரைக்கும் நீங்க இங்கேயே இருக்கணும், பார்த்துக்கிட்டே இருப்பேன். அருணகிரிநாதனுக்கு அருள் கொடுத்தவரை சுனை செய்த சுப்பிரமணிய கடவுளை யசூர் சாமம் அதரம் சொல்லக்கூடிய 4 வேதங்களுக்கும் தலைவன் நான் என்று அகந்தை கொண்ட பிரமனை சிறசல் கொட்டி சிறையில் அடைத்தவனே சிந்தையில் நின்று ஆணவம் நாயகை கண்மம் என்ற மும்மலத்தையும் அறிந்தவனே இகபரம் அருள் தரும் ஆதிமுழவே ஐயனே என்னை அருள்வாயாக முருகா 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 சொல்லிக்கொண்டே போகலாம். அவருடைய பெருமைகளையும் சிறப்புகளையும் அத்தனை பெருமைகளுக்கும் சிறப்புகளுக்கும் சொந்தக்காரனுடைய முருகன். இந்த உலகத்துல எத்தனையோ மொழிகள் உண்டு, அத்தனை மொழிகள் இருந்தாலும் கூட எந்த ஒரு மொழிக்குமே இல்லாத ஒரு தனி சிறப்பு நமது தமிழ் மொழிக்கு மட்டுமே உண்டு. என்ன காரணம் அப்படின்னா, உலகத்தில் தோன்றிய முதல் மொழி மூத்த மொழி தமிழ் மொழி. அதிக எழுத்துக்களை கொண்டதும் நமது தமிழ் மொழி 247 எழுத்துக்களை கொண்டது. அதே போல அதிகமாக தமிழர்கள் வணங்கக்கூடிய தெய்வம் என்பதால் முருகனை தமிழ் கடவுள் அப்படின்னு நம்ம எல்லாமே வணங்கிக்கிட்டே இருக்கோம். இந்த உலகத்துல எல்லாருக்கும் இஷ்ட தெய்வங்கள் இருக்கும், குல தெய்வங்கள் இருக்கும். இத்தனை தெய்வங்கள்லாம் இருந்தாலும் கூட யாரை கேட்டாலும் அதிகபட்சமாக இந்த உலகத்துல எந்த தெய்வத்தை பிடிக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா முருகனை தான் பிடிக்கும் சொல்லுவாங்க. முருகனுடைய பக்தர்கள் சொல்லுவாங்க. இந்த தமிழகத்துல முருகனுடைய பக்தர்கள் அதிகமாக போய்கிட்டே இருக்கே தவிர குறைய வாய்ப்பே கிடையாது. அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான ஒரு தெய்வம், சிறப்பான ஒரு தெய்வம். நம்மளுக்கு அறிவை கொடுக்கக்கூடியவர், அன்பை கொடுக்கக்கூடியவர், செல்வங்களை கொடுக்கக்கூடியவர். நம்மளுக்கு என்ன வேண்டுமோ தேவை அறிந்து செயல்படக்கூடிய தன்மை இந்த உலகத்துல முருகனுக்கு மட்டுமே உண்டு. ஒரு மனிதனுக்கு தலையெழுத்தாகப்பட்டது ஒரு தடவை தான். இதை எழுத நம்ம மறுபடியும் மாற்றி எழுதவே முடியாது. அப்பேற்பட்ட தலையெழுத்தை கூட மாற்றி எழுத கூடிய வல்லமை யாருக்கு உண்டு? இந்த உலகத்துல முருகனுக்கு மட்டும்தான் உண்டு. அப்பேற்பட்ட முருகனை வணங்க வேண்டும். நான் எதற்காக வந்திருக்கேன் அப்படின்னா யாருக்குமே தெரியாது இல்லையா? சொன்னாதான் தெரியும். சொல்லாத விஷயம், சொல்லாத காதல் என்றைக்குமே நிறைவேறாது. ஆமா, அப்படின்னா போயிடாம இருவரும் சேரணும். இருதலை ஒருதலை காதலாக இருந்தாலும் இருதலை காதலாக ஆக வேண்டும். அதுக்கு என்ன விஷயம் அப்படின்னு எல்லாத்துக்கும் சொல்லணும். முதல்ல நான் ஏன் வந்திருக்கேன் தெரியுமா? சொல்லுங்க. சொன்னா தெரியும். எனக்கு கல்யாணம் பண்ணணும் நினைச்சேன். என்ன நினைச்சீங்க? அங்க வசதி வாய்ப்பு கூடி போச்சுல. எங்க எங்க கூடி போச்சு? பாருங்க, இப்போ இருக்கிற விலைக்கு வசதி வாய்ப்பு கூடனா காதல் வருமா? வசதி வாய்ப்பு கூடனா காதல் வருமா? காதல் வந்துரும்ல. ஆமா, பறக்கும் பொழுது அப்படியேவா பிறந்தா? இதெல்லாம் இடையில வர்றது, இடையில வந்து இடையிலவே போயிடும். பிள்ளை கிடையாது. மாறாத அன்பு மட்டுமே என்றைக்குமே நிரந்தரம். அப்பேற்பட்ட ஒரு அன்பானது. ஆமா, காதலிக்கிறேன், கல்யாணம் பண்ணணும், அதற்காக வந்திருக்கேன். நீங்க எல்லாம் என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. என்னுடைய கல்யாணம், நான் காதலிக்கிறேன், என்னுடைய கல்யாணம் உங்க கையில தான் இருக்கு. ஒரு குடும்பத்துல பொம்பளை பிள்ளை இருக்கும்போது 1000 ஆம்பளை பிள்ளை இருந்தாலும் கல்யாணம் பண்ண மாட்டாங்க. ஆமா, பொம்பளை பிள்ளைக்கு ஒரு மாப்பிள்ளை இல்ல மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அதுக்கு பிறகுதான் அவங்க கல்யாணம் பண்ணாங்க. இது குடும்ப வழக்கம். குடும்பத்துல உள்ளவங்களாம் செய்யற விஷயம் அப்படித்தானே? என் குடும்பத்துல, நம்ம குடும்பத்துல எத்தனை பேர்? 7 பேர் இருக்கீங்க அண்ணங்கெல்லாம். உங்களுக்கு அப்படியே ஒரே ஒரு தங்கச்சி நான் தான் இருக்கீங்களே. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? நான் யார் அப்படியே மனசுக்கு நினைச்சிருக்கணும், என் மனசுல என்ன இருக்கோ அப்படியே தெரிஞ்சுக்கிட்டு நீங்க எல்லாரும் வெகு விரைவாக என்னுடைய திருமணத்தை நடத்தி வைக்கணும். கல்யாணம் பண்ணணும். என்ன சரியா? எவ்வளவு பெரிய விஷயம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் சரினாக என்ன சரி அண்ணே, கல்யாணம் பண்ணணும். சரிங்களா? நான் கல்யாணம் பண்ணாதான் உங்க எல்லாத்துக்குமே வாழ்க்கை. இல்லைனாக்கா கடைசி வரைக்கும் இப்படியே இருக்க வேண்டியதுதான். ஆமா, என்ன காரணம் தெரியுமா? என்ன கல்யாணம் பண்ணாதான் உங்க எல்லாத்துக்கும் கல்யாணம் ஆகும். பிரம்மச்சாரி அப்படியே இருக்க வேண்டியதா. நீங்க கட்டி வைக்கல அப்படின்னாக்கா நான் இன்னொரு விஷயம் செய்வேன். நான் மோசம் பண்ணல, அப்புறம் அவரை சாவ கூட்டிக்கிட்டு ஓடிடுவேன். ஆமா, இப்பேற்பட்ட குடும்பம் ஊரே சரி என்ன கூட்டிக்கிட்டு செலவு மிச்சமா எரிகடா. என் காதலாகப்பட்டதை சொல்ல முடியும். எப்பேற்பட்ட காதல் தெரியுமா? வருவாரா? அப்பேற்பட்ட
பிறந்தவள் ஆண்டாள் அப்பேற்பட்ட ஆண்டாள் அந்த திருமாலை திருமணம் செய்து எப்படி அவர்களுக்கு ஒரு சிறப்பு ஏற்பட்டதோ அதே போல செஞ்சி லட்சுமியாகப்பட்டவள் நரசிங்க பெருமானை திருமணம் செய்து எப்படி அவர்களுக்கு ஒரு சிறப்பு ஏற்பட்டதோ அதே போல நானும் அந்த முருக பெருமானை திருமணம் செய்ய வேண்டும். திருமணம் செய்து எனக்கும் ஒரு சிறப்பு உண்டாக வேண்டும் என்பதற்காக என்னுடைய பிறப்பாகப்பட்டது. என்னுடைய பிறப்பு வளர்ப்பு எல்லாமே அவருக்கு மட்டுமே சொந்தம். அவர் என்று ஒரு அணுகோடு அசையாது காதல் அப்பேற்பட்ட ஒரு சிறப்பான காதல். இது மனிதர் உணர்ந்து கொள்ள மனிதர் காதல் அல்ல, அதையும் தாண்டி ஒரு தெய்வீகமான காதல், புனிதமான காதல், வித்தியாசமான காதலும் கூட. காதல்ல என்ன வித்தியாசம்? காதல்னா காதல் தானே, இதெல்லாம் எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்கியா? காதல் நிச்சயமாக வித்தியாசம் இருக்கு. வித்தியாசம் இருக்கனாலதான் உலகத்துல பல பிரச்சனைகளும் வருது. என்ன வித்தியாசம் அப்படின்னாக்க சாதாரண மானிட பிறவியாக இருக்கக்கூடிய எனக்கும் அந்த உலகமே கையெழுத்து வணங்கக்கூடிய அந்த கடவுளுக்கும் ஏற்பட்டுள்ள காதல் ஒரு வித்தியாசமான காதல் தானே. மானிட பிறவியாக இருக்கக்கூடிய இருவருக்கும் ஏற்படுகிற காதல் ஒரு வித்தியாசமான காதல். ஆனா அந்த தெய்வத்தையே காதலிக்கணும், அந்த தெய்வத்தையே திருமணம் ஆகணும் அப்படின்னு காதலிக்கிறது ஒரு விதமான காதல். அதுதான் ஒரு தெய்வீகமான காதல், வித்தியாசமான காதல். அப்பேற்பட்ட காதலை சொல்ல வேண்டும். நான் தான் முழம்பிக்கிட்டே இருக்கேன், காதலிக்கிறேன் காதலிக்கிறேன், நான் மட்டும் தான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். அவருக்கு தெரியுமா தெரியலையா அப்படின்னு அந்த விஷயம் கூட தெரியல. என்னடா அந்த வள்ளிப்பண்ணு இப்படியே நம்மளையே நினைச்சு அப்படியே புலம்பிக்கிட்டே இருக்காளே, புலம்பிக்கிட்டே இருந்து நம்மளையே நினைச்சு இப்படி திரும்ப உருகிட்டாளே அப்படி நான் தான் என்ன உங்களெல்லாம் இப்ப மட்டும் அதிர்ச்சியா இருக்குன்னு கேக்குறேன். ஆமா, உருகிட்டாளேன்னு சொல்லவும் நீங்க கிறங்கி போயிருக்க காணி சிரிக்காங்க. ஆமா, அப்படித்தானே அவர் நினைச்சு எப்படி கிறங்கி போயிருக்கீங்க. உங்க கண்ணுகளுக்கு நீங்க எல்லாம் கூட எனக்கு எப்படி இருக்கு அண்ணன் சொல்லிக்கவே எனக்கு அப்படி இருக்கு. ஆமா, தங்கச்சி என்ன நிலைமையில இருக்கேன், என்ன மனநிலைமையில இருக்கேன்னு கூட தெரியாம நீங்க எல்லாம் இருக்கீங்க பதிகளா. ஆமா, அவரையே நினைச்சேன் இப்படிலாம் திரும்ப இழைச்சு போயிட்டு. ஆனா அவருக்கு வருத்தம் இருக்கா இல்லையான்னு தெரியல. வள்ளிப்ப நம்மளே நினைச்சுக்கிட்டு இருக்காளே, வெகு விரைவாக போகணும், அப்படியே அவளுடைய கரங்களை பற்றி கொண்டு அப்படியே வர வேண்டும் அப்படின்னு எண்ணங்கள் எல்லாமே அவருக்கு இருக்கணும். இருந்தாலும் கூட ஆமா, அவருக்கு கேட்கிற வரைக்கும் கேட்காமையா இருக்க நேர வெகு விரைவாக அப்படியே வந்துட்டே இருப்பார். இருந்தாலும் வெகு விரைவாக வர வேண்டும். முருகா முருகா முருகா, உங்களுக்காக நான் காத்துக்கிட்டே இருக்கேன். வந்து என் கரங்களை பிடிக்க வேண்டும் முருகா. அவருக்காக நான் விடக்கூடிய தூதாகப்பட்டது எப்பேற்பட்ட தூது தெரியுமா? சாமியாக பார்க்கும் முன்னை ஒரு தாரம் என்று நாளும் இன்னலாமே வண்ண கிளியே சொல்லு கிளியே, ஓ வண்ண கிளியே சொல்லு கிளியே. ஒரு தாரம்
கொண்டே இருந்தாலும் ஒரு நாடகம் சிறப்பாக இருக்கணும்னா ஒளிபெருக்கி வேணும். ஒளிபெருக்கி நல்லா இருந்தால் தான் நாடகம் நல்லா இருக்கும். அப்பேற்பட்ட முறையில் ஒரு அற்புதமான ஒரு ஒளிபெருக்கி சபரி ஆடியோ அன்புலங்களுக்கு நன்றி. இதில் பணிபுரியக்கூடிய அன்பு நண்பர்களுக்கு நன்றி நன்றி நன்றிகள் வணக்கம். அதற்கு அடுத்தபடியாக அருமையான பக்கமீனங்கள் அன்பு உள்ளங்களுக்கு நன்றி. அதற்கு அடுத்தபடியாக அருமையான ரசிகர்கள் குறைவாக இருந்தாலும் கூட்டம் இதில் நிறைவாக ரசிக்கக்கூடிய தன்மை மனசுக்கு ரொம்ப நிகழ்ச்சியா இருக்கு. அன்பு ரசிகர்களுக்கு நன்றி 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 கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். அதற்கு அடுத்தபடியாக எங்களை எல்லாம் இங்கு வரவழைத்து எங்களுக்கெல்லாம் பெருமைகளை சேர்த்துக் கொண்டிருக்கும் நாடக அமைப்பாளருமான அன்பு சகோதரர் அன்பு சகோதரர் அவர்களுக்கு நன்றி 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 கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். தாயின் சிறந்த கோவில்மில்லை தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை என்று பொன்மொழிக்கு ஏற்றது போல் எங்க அப்பா என்ன சொல்லி அனுப்பி வைத்தாரோ அதை சரிவர செய்து எங்க அப்பாவுக்கு நல்ல பெயரோடு போக வேண்டும் என்பதற்காகவே வந்திருக்கோம். இருந்தாலும் கூட மிக நேரமாக ஒரு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு. என்ன சத்தம் அப்படின்னா என்னுடைய தோழியின் குரலாகத்தான் இருக்க வேண்டும். என் தோழியை சந்திக்க வேணும். சந்திச்சு என்ன விஷயம் அப்படின்னு அறிந்து கொள்வோம். அறிஞ்சு பிறகு என்ன விஷயம் அப்படின்னு அதை செயல்பட வேணும். இருந்தாலும் கூட அதே நேரத்துல என் மனசுல உள்ள ஆசைகளை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் அப்படின்னு ரொம்ப ஆசை. இருந்தாலும் இறுதி கட்டமாக என்னுடைய ஆசையை எப்படிலாம் சொல்ல வேண்டும் தெரியுமா? அதோடுதான் நான் பாடுவேன், மனதோடுதான் நான் பேசுவேன், விழியோடு நான் விளையாடுவேன், உன்மடி மீதுதான் கண்மூடுவேன். நான் பாடும் மௌனராகம் என் காதல் ராணி இன்னும் நான் பாடும் மௌனராகம் கேட்கவில்லையா, என் காதல் ராணி இன்னும் தூங்கவில்லையா, கண்ணீரில் உன்னை
பாடும் மௌனராகம் கேட்கவில்லையா என் காதல் ராணி இன்னும் தூங்கவில்லையா பாடும் மௌனராகம் கேட்கவில்லையா என் காதல் ராணி இன்னும் தூங்கவில்லையா கண்கள் என்னும் சோலையில் காதல் வாங்கி வந்தேன் வாங்கி வந்த பின்புதான் சாபம் என்று கண்டேன் என் சாபம் தீரவே என் சோகம் பாடவே ராகவில்லையே பூவு என்ன வாழ்வது காம்பு என்ன கேட்பது காம்பு என்ன கேள்வி கேட்குது கேள்வி இங்கு கிளியாகி போனது நான் பாடும் மௌனராகம் கேட்கவில்லையா என் காதல் ராணி இன்னும் தூங்கவில்லையா கண்ணீரில் உன்னை தேடுகின்றேன் என்னாலும் நானே பாடுகின்றேன் நான் பாடும் மௌனராகம் கேட்கவில்லையா என் காதல் ராணி இன்னும் தூங்கவில்லையா நான் பாடும் மௌனராகம் கேட்கவில்லையா என் காதல் ராணி இன்னும் தூங்கவில்லையா